வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லாஸ்ட் நாள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 2 நாளாக வந்து நம்மளுக்கு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள சாய்ஸ் லிஸ்டர்ஸ் கொடுத்து ரெஃபர் பண்ணாங்க. இனிஷியல் வந்து அவங்க அனுப்பும்போது வந்து ரொம்ப லிமிட்டட் சாய்ஸோட தான் அனுப்புனாங்க. எல்லாருமே இப்போ நார்மலாக வந்து நம்ம 180, 185 ரேஞ்ச் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 சாய்ஸஸோட தான் அனுப்புனாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொன்னது வந்து நீங்கள் சாய்ஸஸ் வந்து அதிகமாக போடுங்க, சாய்ஸஸ் அதிகமாக போடுங்கும் போது அவங்க எதுக்கு நம்ம சாய்ஸ் அதிகமாக போடணும்னு இனிஷியல் எல்லாத்துக்கும் அந்த ஒரு தயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு புரிய வச்சேப்பா பஃபர் தான், நீங்கள் போட போகிற சாய்ஸஸ் வந்து நீங்கள் போட்ட சாய்ஸ்லேயே கிடச்சிரும். பட் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போகிறனால உங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் நிறையா போடுங்க, ஒரு 150 to 200 சாய்ஸ் போங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து நம்மகிட்ட யார் யார் கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே என்னது நிறைய சாய்ஸஸ் போட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், எப்பா எனக்கு ஐ கேன் ஈஸிலி ப்ரிடிக்ட் பண்ண முடியும், நீங்கள் போட்டிருக்க சாய்ஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து சீட் அலோகேஷன் ஆயிரும். இருந்தாலும் ஒரு 50-100 சாய்ஸஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுங்க சொன்னோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா சாய்ஸ் போட்டிருக்காங்க என்கிட்ட ரெஃபர் பண்ண வர. ஆனால் இன்னும் வந்து அந்த முதல்ல அவங்க அனுப்பும்போது வந்து காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் தெரியாம இருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்து ஒரு பொதுவா வந்து ஒரு 5 காலேஜ் ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. எல்லாருமே டிஃபால்ட்டா வச்ச காலேஜஸ் என்ன தெரியுமா, மொதல் 5 காலேஜஸ் வந்து எல்லாருமே டிஃபால்ட்டா தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே வச்சது கிண்டி கேம்பஸ், 2வது எல்லாருமே வச்சது MIT கேம்பஸ், 3வது வச்சது எல்லாருமே SSN, 4வது வச்சது எல்லாருமே PSG, 5வது வந்து தியாகராஜா அப்படி இல்லைன்னா CIT. இந்த 2க்குள்ள அதுக்கு ஆப்வியஸ்லி அடுத்த சாய்ஸ் வந்து எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர். இந்த 6 தான் வந்து எல்லாத்தோட சாய்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் இருந்தது. என்னது இந்த ஒரு சாய்ஸஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கொஞ்சம் கிளவரா வந்து ஜோன் வைஸ் பிரான்ச் வைஸ் எல்லாமே பண்ணாங்க. பட் இந்த 5-6 காலேஜஸ் வந்து எல்லாத்தோட சாய்ஸ்லயும் ஸ்டாண்டர்டா தான் இருந்தது. பட் ஆப்வியஸ்லி அவங்க வைக்கிறது தப்பு கிடையாது. அதுல ஒரு சிலவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா ரொம்ப கிளவரா தான் நிறைய பேர் கேம் விளையாண்டாங்க. நிறைய பேர் வந்து மேக்சிமம் வந்து கம்ப்யூட்டர் ஈஸியில தான் வந்தாங்க. அது போக வந்து நிறைய பேர் வந்து கோருக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. யார் யார் கோருக்கு முதல் அந்த 5-6 காலேஜ்ல கோர் ரிலேட்டட் அண்ட் செகண்டரியிலே வந்து டாப் பிரான்ச்சஸ் அங்க யார் யார் சூஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாமே டாப் 5 or 6 காலேஜ்ல கிடைச்சிரும். ரைட், இன்னைக்கு லாஸ்ட் டே. யாருமே வந்து இப்ப திருப்பி போய் ஏற்கனவே எல்லாமே சாய்ஸ் போட்டாச்சு, திருப்பி உள்ள போய் நம்ம போட்ட சாய்ஸ் கரெக்டான்னு யாருமே நோண்ட வேணாம். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து சாய்ஸ் நல்லா தான் போட்டிருப்பீங்க. ரைட், அதே மாதிரி இன்னும் சாய்ஸ் போடாதவங்க, இதுவரை நான் சாய்ஸ் போடாதவங்க மேக்சிமம் 1 மணிக்குள்ள நீங்க சாய்ஸை போட்டு முடிச்சிருங்க. ஏன்னா மேபி சர்வர் அண்ணா யூனிவர்சிட்டி சர்வர் மேபி பிஸி ஆகலாம், உங்க ஏரியாவில் இருக்கிற நெட்டு ஃபால்ட் ஆகலாம். ஸோ அதனால நான் லாஸ்ட் மினிட் வரை நான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணாதீங்க. டெட்லைன் 1 o'clock. இன்னைக்கு 1 மணி தான் உங்களுக்கு டெட்லைன். 1 மணிக்குள்ள வந்து உங்களுக்கு என்னென்ன சாய்ஸஸ் பண்ணணும் எல்லாமே போட்டு முடிச்சிருங்க. நான் 4 மணிக்கு போடுவேன், 4 மணிக்கு போடுவேன், நல்ல நேரம் வருது அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. 1 மணி தான் டெட்லைன். இதுக்கு மேல வந்து நீங்க எதுவுமே போடலாம் கொண்டு போகாதீங்க. 5 மணி வரை டைம் இருக்குல்ல, நான் கடைசி மினிட் வரை சாய்ஸ் போடுவேன், கடைசி மினிட் வரை வந்து சாய்ஸ் போடணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு பெக்குலியர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு 191 கட் ஆஃப். அவரு என்கிட்ட சாய்ஸ் லிஸ்ட் அனுப்பிட்டு, சார் இப்போ வந்து நான் டிக்ளைன் வந்து மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தா எப்படி சார்னு கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் 191 கட் ஆஃப், நீங்க டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் பத்தி இந்த கேள்வியே நீங்க இல்ல சார். ஓகே, நான் புரியுது, அக்செப்ட். ஓகே, நான் அப்படி டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்தா எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா? அவர்கிட்ட ஒரு பெக்குலியருக்கு கொஸ்டின்ஸ் பாருங்க. டிக்ளைன் இந்த ரவுண்ட்ல வந்து 191 பையன் டிக்ளைன் பண்ணிடுவாராம். அதாவது நான் அடுத்த ரவுண்ட்ல, ஏன்னா சார் நான் போட்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸே எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல, நான் டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட்ல போய் நான் 2வது 3வது போட்ட சாய்ஸ் எடுத்துக்கலாம்னா அவன்கிட்ட சிரிச்சுட்டு சொன்னேன், நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட காலேஜ் பிடிக்கலன்னா நீங்க 2வது காலேஜ் பிடிச்சா 2வது காலேஜ் முன்னாடி வச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. இல்ல சார்
நீங்க சொல்லுங்க சார், நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் நான் போடுறேன், எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அது நான் வேணாம்னு சொல்லிட்டு 2வது ரவுண்ட்ல போய் வந்து நான் 2வது 3வது சாய்ஸ் வந்து மறுபடியும் போட்டு எடுக்கலாமான்னு. அவருக்கு நான் கடைசியில பதில் சொல்லவே இல்லை. சார் நீங்க 2வது 3வது காலேஜ் தான் இப்ப வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காலேஜை நீங்க முன்னாடி வச்சிருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும்னு. இல்ல இது எதுக்கு சொன்னா, ஒவ்வொரு பேரண்ட்ஸோட மனநிலைகள் வித்தியாசமா இருந்தது. அதே மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து 180 179 ரேஞ்சில் இருக்காங்க. லிமிட்டட் போடுறது சாய்ஸஸ் பாத்தீங்கன்னா 30 40. அதுவும் என்னது 5 அண்ணா யூனிவர்சிட்டி, 5 SSN, 5 MIT, 5 தியாகராஜா, இன்னொரு 5 CIT போட்டுட்டு ஒரு பேருக்கு ஒரு 5-6 டாப் காலேஜ் போட்டுட்டு சார் 30 போதும்னு. நல்லா தெரிஞ்சு இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 195க்கு மேல இருக்கிறவங்க 75 சாய்ஸஸ். ஏன்னா 200 to 195 இருக்கிறவங்க மினிமம் 75 சாய்ஸஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க வந்து இன்னொரு 50 சாய்ஸஸ் கூட. ஒவ்வொரு 5 மார்க்ஸ்க்கு வந்து 50 50 50 50 கூட்டிக்கோங்க. புரியுதா? இப்படி சாய்ஸஸ் போனா மட்டும்தான் வந்து. ஆனா வந்து கடைசியில பார்த்தா சார் எனக்கு 20வது சாய்ஸ்ல கிடைச்சிச்சு, 30வது சாய்ஸ்ல கிடைச்சா சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்றது பஃபர். நீங்க நிறைய சாய்ஸ் போடுங்க, நிறைய சாய்ஸோட போட சொல்றதான் நல்லது. என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து பஃபர் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து லாஸ்ட் 179 to 185 இருக்கிறவங்க மினிமம் 200 சாய்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 179ல இருந்து 185 இருக்கிறவங்க மினிமம் 200 சாய்ஸ். அதே மாதிரி வந்து 185ல இருந்து 190 இருக்கிறவங்க மினிமம் 125 சாய்ஸஸ். புரியுதா? கண்டிப்பா நீங்க மினிமம் 125 சாய்ஸஸ் இல்ல அவங்களுக்கு மேல போட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து ஒரு நண்பர் பேசும்போது சார் நான் சாய்ஸஸ் எவ்வளவு சார் போடணும்னு சொன்னேன். நான் அந்த ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், எப்பா நீ 1000 சாய்ஸ்க்கு மேல போடு. 10ஆம் தேதி காலையில வந்து டோட்ல இருந்து உனக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஒரு மாணவன் சாய்ஸஸ்ல வந்து 1000 சாய்ஸஸ்க்கு மேல போட்டாருன்னு. ஸோ சாய்ஸ் போடுறதுல வந்து எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா ஏன் சாய்ஸ் அதிகமா போட சொல்றோம்னா, சப்போஸ் உங்களுக்கு அலாட் ஆனாலும் மூவ் அப்போர்ட் சொல்லி நீங்க காலேஜ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் ஏன்னா நாட் அலாட்டட் வந்துட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டு பையங்களோட காலேஜ் எடுக்கணும். ஸோ அது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா நல்ல காலேஜஸ் கிடைக்காது. ஸோ அதனால நீங்க சாய்ஸஸ் வந்து நிறைய போடுங்க. ஆல்மோஸ்ட் உங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் ஒரு 30 to 40 or 50 காலேஜஸ்க்குள்ள கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சாய்ஸஸ் நிறைய போடுங்க. இன்னைக்கு 5 மணி லாஸ்ட் டேட். நீங்க 5 மணி கிடையாது, அந்த 5 மணியை அழிச்சிருங்க. லாஸ்ட் டைம் என்னது 1 மணி. இன்னைக்கு 1 மணியோட வந்து சாய்ஸ் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 5 மணிக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அதுதான் உங்க வாழ்க்கையே தீர்மானிக்க போற வீடியோவா இருக்கும். ஏற்கனவே இதே மாதிரி வீடியோ வந்து நான் 2-3 தடவை போட்டேன். ஆனா மறுபடியும் வந்து அதே டாபிக் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். எல்லாருமே வந்து பாருங்க. என்னன்னா டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன். நீங்க இந்த சாய்ஸ்லாம் போட்டு முடிச்சீங்களா, நாளை காலையில ஒரு 5-6 கண்டிஷன்ஸ் வந்து நீங்க பண்ணணும். அந்த 5-6 கண்டிஷன் நீங்க எப்படி போடணும் அதுக்கான முடிவு தான். வீடியோவை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, நல்ல முடிவாடுங்க. இந்த முடிவு தான் என்ன, இன்னைக்கு August 1 and 2 இந்த 2 நாள்ல நீங்க முடிவு எடுக்கிறது தான். அந்த வீடியோவை வந்து இன்னைக்கு 5 மணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. பாய் பாய். எல்லாத்துக்கும் வந்து நான் நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணிருக்கேன். அதுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.